எல்லா மொழி இருக்குது இல்லையா, அந்த மொழிக்கு வேறு வந்து தான் தமிழ் மொழியாக இருக்குது. ஸோ இதுலேருந்து தான் எல்லாம் வந்து இருக்குது. வந்து 1912 அப்புறம் வந்து நம்ம பிரிண்டிங்கில் வந்துட்டோம். அதுக்கப்புறம் யார் ஓலைச்சுவடியில் எழுதவே இல்லை. ஸோ அதனால் வந்து இதில் நான் தான் எழுதியிருக்கேன். பனை ஓலையில் மேல் ஃபீமேல் இருக்கும். மேல் அதில் நுங்கு வராது, ஃப்ரெஷ்ஷாக வரும் இல்லை, எந்த லீஃப் இருந்தாலும் அது சாஃப்டாக இருக்கும். அது எடுத்துட்டு இவ்வளோ நீட்டாக இருக்கும். அது பண்டல் பண்ணிக்கணும். ஒரு இதில் வந்து பாத்திரம் தண்ணி போட்டு அதில் கடக்கா, மஞ்சள், பப்பாளி லீஃபு, அப்புறம் வந்து மூங்கில் லீஃப், அந்த இலை ஒரு 2 ஹவர்ஸ்க்கு கொதிக்கணும். கொதிச்சுட்டு அதை ரிமூவ் பண்ணிடும். அதை காய வைக்கிறது ஒரு 25 days ஆகும். இதில் அதுக்கப்புறம் எழுத்தாணி சொல்லுவாங்க. எழுதும் போது அது யாருக்கும் ஒன்றுமே தெரியாது என்ன எழுதியிருக்காங்க. ஏன்னா இதனால குரூ பேப்பர் இருக்கு இல்லையா, ஒரு என்ன இதான நம்ம ரப் பண்ணலாம். இதில் என்னன்னாக்கா மாற்றவே முடியாது, பிளெயினாக இருக்கும். அப்போ எழுதிட்டு கிரஸ்லாம் கண்ணி கீரை லீஃப் எடுத்துகிட்டு அது என்ன பண்ணாக்கா ரூம் டெம்பரேச்சர் காய வச்சிடணும். காய வச்சுட்டு அது கற்பூரம் இல்லை கேம்பர் அது வச்சு கொளுத்திடணும். கொளுத்தியாச்சுனாக்கா பிளாக் கலரில் ஆஷஸ் வரும். அது ஆஷர் வித் ஒரு லெமன் கிராஸ் ஆயில் இருக்குது இல்லையா, அது மிக்ஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு இது எழுதணும் இல்லையா, அந்த கருப்பு கலர்லேயே இருக்குது, அது மேலே தடவிடும். தடவிட்டு அப்புறம் அந்த ஒரு காட்டன் எடுத்துகிட்டு அது இது பண்ணி அதுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிடும். இது ஒரு லைஃப் வந்து 800 வருஷம். அப்படியே வந்து இது வுட்டு மேலே வுட்டு ஒரு ஓட்டை போட்டு நூல் போட்டு பண்டில் பண்ணி வச்சுக்கலாம்.